இது வந்து என்ன 14 வயசு, 13 வயசு பையன் கையில இது கிடைக்குது அப்படின்னா, அத நான் ஈஸியா எனக்கு வே இந்த ஆப் மூலியமா நான் வந்து எனக்கு வந்து இந்த வே கிடைக்குது. இந்த வழி கிடைக்குது. நான் இதுக்குள்ள போய் அது என்னன்னு பார்க்க போறேன். பார்க்குறப்ப எனக்கு என்ன அந்த டைம்ல எனக்கு சுவாரஸ்யமா தெரியறதுனால, நான் வந்து அதில வந்து ரூ. 10 சப்ஸ்கிரைபர், ரூ. 20 சப்ஸ்கிரைபர் எனக்கு பெரிய விஷயமா இல்ல. குழந்தைங்க மத்தியில. அப்ப இத ஃபோக்கஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா, அவன் மனநிலை வந்து படிப்புல இருக்காது. மத்த தாட்ல இருக்காது. அதையே நோக்கி போகும். அவனுக்கு அதாவது அந்த ஆப்ப வெளிய விட்டவனுக்கு என்ன தேவை? பணம் தான். எவன் நாசமா போனா என்ன? சீரழிஞ்சா அவனுக்கு பிரச்சனை இல்ல. இதான் சொல்ல அவன் வீட்ல வர்ற பாதிப்பு வந்தா மட்டும் தான் இதுக்கான விஷயங்களையும், சொல்யூஷனையும் எடுக்கிறானே ஒழிய, பொதுமக்கள வந்து இதுக்கான உபயோகிக்கும் பொருளா நெனச்சு தான் இந்த ஆப்ப கொண்டு வந்து குடுக்குறான். நம்ம இதுல குழந்தைங்கள பாதுகாக்க முடியுமான்னா, சத்தியமா முடியாது. பேசலாம். இத அப்படி பண்ணிடலாம். என் குழந்தைய ஃபோனு தராம வச்சுக்கலாம். சைல்டு ஆப் போட்டு வச்சுக்கலாம். அதெல்லாம் தாண்டி கடந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சைல்டா போட்டாலும் வந்துரும் மேம். அதெல்லாம் அதுதான் சொல்ல. அதெல்லாம் தாண்டி கடந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதனால இப்ப வந்து நீங்க வந்து வேற நோக்கத்தோட இன்னைக்கு வந்து இது ஒரு இதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க பணங்கிறத தாண்டி, அம் ஒருத்தரோட மனநிலைய எந்த அளவுக்கு பாதிக்குதுங்கிறத யாரும் யோசிக்கிறது இல்ல. ஒருத்தனுக்கு பணம் வேணுங்கிறதுக்காக இன்னொருத்தனோட டோட்டல் வாழ்க்கையவே இதன் மூலியமா அழிக்க முடியுங்கிறதுக்கு முன்னாடிலாம் வைரஸ் மொபைல தாக்கும்ன்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் இது. நம்ம வாழ்க்கைய தாக்குற விஷயங்கள், இதெல்லாம் வைரஸ் தான். கேன்சர் வந்துச்சு செத்தான் அப்படிங்கிறத மாரி, இந்த மாரி ஆப்புகள் வந்து நெறைய பேரோட வாழ்க்கையும் கெடுத்துருச்சு. சாவுல முடியுது. நெறைய விஷயம் போகுது. நெறைய இதுல பார்த்தீங்கன்னா, தவறுகள் நடந்து ஜெயில்ல இருக்கிறவங்க தான் நெறைய இருப்பாங்க. ரிமாண்ட்ல போறவங்க பசங்க. ஏன்னா, நான் பார்க்குறது என்ன தூண்டுதல். அப்ப வேற யாராவது பார்க்குறப்ப நான் அந்த மாரி அத செய்யணும்னு எனக்கு தூண்டும். ஆமா. நான் அதான் பார்க்குறேனே, என் கண்ணு முன்னாடி இந்த மொபைல் அதெல்லாம் தெரியுது. அப்ப நான் எனக்கு என்னைய தூண்டுறீங்கல்ல நீங்க. இப்போ நான் வந்து ஒரு விஷயத்த நீ முன்னாடி வந்து செய்யாதேன்னு அடிப்பாங்க. நம்ம அத செஞ்சு பார்ப்போம். இப்ப நீ செய்ங்கிறப்போ அது டபுளா தானே எனக்கு தோணும். இப்ப நான் உனக்கு வந்து இது வந்து எந்த கட்டத்துல எனக்கு வேணுங்கிறத தாண்டி, இன்னைக்கு எல்லா கட்டத்திலயும் நீ பார்க்குற மாரி எனக்கு கொண்டு வந்துட்ட. இப்போ பான் வீடியோ வந்துட்டு ஒரு ஒரு இத்தன ஏஜ்ல தான் பார்க்கணும்னு சொல்லி இருந்ததுமா. லிமிட்டட் இருந்தது. லிமிட்டட் இருந்தது. இன்னைக்கு வந்து நீ சோசியல் மீடியாவே பான் வீடியோ மாத்திட்டீங்களே! நீ வேற அதுலலாம் போ வேண்டாம். நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன் பாருங்கிற மாரி எல்லாரும் வந்துட்டாங்க. பார்க்குறாங்க குழந்தைங்க. குழந்தைங்கள நீங்க தடுக்கவே முடியாது. இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம், இந்த மாரி ஒரு வருது, இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் நடக்குதுனாலே, அப்ப கொஞ்சம் சர்ச்சிங் பண்ணணும். அரசு சார்ந்து நம்மளுக்கு ஒரு துணை கண்டிப்பா இந்த தேவை. விஷயத்துக்கு. இந்த விஷயம் வந்து ஏன்னா இது அரசு இல்லாம, சட்டதிட்டங்கள் சரியா இல்லாம, நம்மளே நம்மள பாதுகாத்துக்கணுங்கிறது சாத்தியக்கூறு இல்லாத ஒரு விஷயம்.